ஹாய், நான் திருவண்ணாமலையில் ஒரு ஹோட்டலில் இருந்துகிட்டு இருக்கேங்க. ரொம்ப பெரிய ஹோட்டல் கிடையாது, மிட் லெவல் ஹோட்டல் தான். ரேட்டும் கம்மியாக இருக்கணும், டீசெண்டாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இது ஏற்ற ஒரு ஹோட்டலாக தான் இருக்கும். ஏசி ரூம், நான் ஏசி ரூம் ரெண்டுமே இருக்குது. நான் நான் ஏசி ரூமில் இருக்கேன். இந்த ஹோட்டலோட பேர் கிருஷ்ணா ஹோட்டல். திருவண்ணாமலை பைபாஸில் அமைஞ்சிருக்கு. பைபாஸ் ரோட்டில் உள்ள கடந்து தான் திருவண்ணாமலை கோயிலுக்கு, சிட்டி எல்லாத்துக்குமே, பஸ் ஸ்டாண்டு எல்லாத்துக்குமே இது கடந்து தான் போகணும். இதான் ரூம் நல்ல விஸ்தாரமாகவே இருக்குது, நல்ல ஸ்பேஷியஸாகவே இருந்துச்சு. தாராளமாக நல்லா புழங்கலாம், நல்லா நடந்து போயிட்டு உருண்டு பேரண்டு வரலாம், அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு ரூமு. ஒரு பெட்டு கொடுத்துருக்காங்க, இதுதான் பெட்டு. ஓகேவா? ஸோ ஒரு சிங்கிள் பெட்ரூமு, 2 பேர் இப்போ தங்குற அளவுக்கான ரூம் இது. ஒரு காட் ஒன்று கொடுத்துருக்காங்க, தலைவாணி, 2 தலைவாணி, அப்புறம் ஒரு பெட்ஷீட்டுமே கொடுத்துட்றாங்க. ஆனால் அந்த பாத்ரூமுக்கு குளிக்கிற டவலு, பேஸ்ட்டு, சோப்பு அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் நம்ம தான் வாங்கிக்கணும். ஓகே, 2 லைட்டு, ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஃபேனில் நல்லா ஸ்பீடாகவே சுற்றுனுச்சு. அப்புறம் ஃப்ளக் பாயிண்ட்லாம் இங்கே இருக்குது, இங்கே நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் பாத்ரூம்கிட்டயுமே ஒரு ஃப்ளக் பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா? இங்கேயுமே ஃப்ளக் பாயிண்ட் இருக்குது. இங்கே நம்ம பொருள்கள்லாம் வச்சுக்கலாம். இங்கே ஒரு கபோர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, கண்ணாடியோட இருக்குது. ஸோ இங்கே நம்ம பொருள்கள்லாம் வச்சுக்கலாம். ஒரு பாய் ஒன்று இருக்குது, அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஆளுங்களாம் வந்தோம்னா தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே ஒரு விண்டோ இருக்குது ரூம் உள்ளே, அது திறந்தோன்னா வெளில நம்ம பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு, இங்கேருந்து காற்று வருது. ஸோ மார்னிங்லாம் சூப்பராகவே இருக்கும். ஸோ ஓப்பன் ஸ்பேஸ் தான், இங்கேருந்து நல்ல காற்றுலாம் வருது. பக்கத்தில் பில்டிங்ஸ்லாம் கூட எதுவுமே இல்லை. ஆனால் நைட்டில் மட்டும் கொஞ்சம் பார்த்து க்ளோஸ் பண்ணிடுறது நல்லது, ஏன்னா செம்ம கொசு அள்ளிடுச்சு. டாடா ஐஸு அது மாதிரி தான் வச்சுக்கணும். க்ளோஸ் பண்ணிட்டோன்னா வர்றதில்லை, கொசுலாம் நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் ரூமில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சேர் இருக்குது. அப்புறம் ஃப்ளோர் மேட்லாம் போட்டிருக்காங்க. ஒரு டஸ்ட்பின் இருக்குது. ரூமை ஒட்டியே அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட் கிடையாது, இந்தியன் டாய்லெட் தான். ஓகேங்களா? ஆனால் ஏசியில் வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சுருக்காங்க, இங்கே இந்தியன் டாய்லெட் தான். நான் ஏசியில் ஹீட்டர் இருக்குது, ஷவர் இருக்குது. ஷவர் ஆன் பண்ணால் பிச்சுக்கிட்டு போகுது, அதனால் ஷவர் போடவே இல்லை. ஹீட்டர்லாம் ஒர்க் ஆனிச்சு. விடிய காலையில் நான் ஹீட்டர் போட்டு குளித்தேன், அப்போலாம் சுடு தண்ணி வந்துச்சு. குட்டி டாய்லெட் தான், ஆனால் டீசெண்டாக இருக்குது, ஓகேவா இருக்குது. ஓகேங்களா? அப்படியே ரூமை விட்டு வெளில வந்தோன்னா இங்கேருந்தே மலையை பார்க்கலாம். திருவண்ணாமலை கீழே ரூம் இருக்குது, மேலேயுமே ரூம் இருக்குது. இது ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்லேயுமே ரூம் இருக்குது. ஏசி ரூம்லாம் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஆனால் கோயிலெலாம் போகணுன்னா இங்கேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் நம்ம கண்டிப்பாக போகணும். கண்டிப்பாக வெஹிக்கிள் தேவைப்படும் இங்கேருந்து போயிட்டு வர்றதுக்கு. அது நம்ம யோசிக்கிறது கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும், பைபாஸ் ரோட்டில் தான் இருக்கும். ரொம்ப க்ரௌட்லாம் இருக்கக்கூடாதுப்பா, கொஞ்சம் தள்ளி இருக்கணும், அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிளேஸ் ஏற்ற ஒரு பிளேஸ். இங்கே எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை, நம்ம எப்போ வேணாலும் போயிட்டு வந்துக்கலாம். ஸோ அந்த பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை. பைக்கு, காரு இது எல்லாமே கீழே நிப்பாட்டிக்கலாம். கார் நிப்பாட்டிக்கிறது ஒரு சின்ன ஸ்லாப் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. பைக்கெலாம் நான் வெளில தான் நிப்பாட்டியிருந்தேன், சேஃபாக தான் இருந்துச்சு. கீழே கடைகள்லாம் இருக்குது, பக்கத்தில் நிறைய கடைகள் இருக்குது, சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அப்புறம் எய்த்தாமரியே அருணை அரசர்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. நான் சாப்பிட்டதில்லை, ஆனால் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. நியர்பை நிறைய ஹோட்டல், சின்ன சின்ன ஹோட்டல்ஸ்லாம் கூட இருக்குது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். நானுமே போய் சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. அங்கே செந்தில் முருகல்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. வீட்டு முறை உணவு தான் பண்ணி கொடுக்குறாங்க. சாப்பாடெலாம் ரேட் கம்மி. நான் போய் சாப்பிட்டேன், தேடிட்டு வருவாங்க, நல்லா கொடுங்க அப்படிங்கிறதுமே சொன்னேன். 70 ரூபா 80 ரூபா தான் மீல்ஸு. நான் சாப்பிட்ற அளவு பார்த்துட்டு பாதி சாப்பாடு காசு வாங்கிக்கிட்டாங்க. பாதி சாப்பாடுமே அவங்க கொடுப்பாங்களாம்மா, 40 ரூபா சாப்பாடு. நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு, வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ், கொஞ்சம் தூரம் போய் அந்த ரைட்டு திரும்பினீங்கன்னா செந்தில் முருகன்ட்டு ஒரு ஹோட்டல். அதேமாரி இங்கே ஓனர் இருக்காங்க, அவங்களுமே ஒரு நல்ல டைப். அந்த அம்மா நல்லாவுமே கவனிச்சிக்கிட்டாங்க. ஸோ அவங்களுமே இருக்காங்க, அவங்கள்ட்டுமே ஒரு வார்த்தை பேசிடுவோம். அம்மா சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் தாமரை செல்விங்க. ஓகே நம்ம ஹோட்டல் எந்த இடத்துல அமைஞ்சிருக்குங்க? இது ஏந்தல் பைபாஸ் ரிங் ரோட்ல இருக்குது. ஆண்டி விழுப்புரம் மெயின் ரோடு இருக்குது இல்லைங்களா, அந்த பைபாஸ் ஏந்தல் பைபாஸ். இது பகவான் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல இருக்குது. மெடிக்கல் ஃபீல்டில் இருந்தேன் நான். ஓகே, ஹெல்த் காலேஜில் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த பெனிஃபிட்டை வச்சு இதை வாங்கி கட்டியிருக்கிறேன். ஓகே, புதுசு தான். புதுசு தான், இப்போ தான் 1 இயர் வர இந்த பிப்ரவரி தான் 1 இயர் ஆக போகுது பில்டிங் கட்டி. இது இப்போ எத்தனை ரூமுங்க இருக்குது? நமக்கு 5 ரூம் இருக்குது. சரி, 3 ஏசி 2 நான் ஏசி இருக்குது. ஓகே, பெரும்பாலும் பகவானுக்கு சேவை செய்கிற நோக்கத்தோட தான் இந்த கோயிலுக்கு போய் வரவங்களுக்கு, பக்தர்களுக்கு நியாயமான காசு தான் கேட்டு வாங்குறது. ஆட்கள் அதிகமாக தங்கினா வேணாக்கு ஒரு 2000க்கு மேலே வாங்குவேன். இல்லைன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா மினிமம் சார்ஜ் வாங்குறேன். எது நியாயமோ மனசுக்கு தோணுதோ அதுதான் வாங்குவேன். இதுதான் கொடுக்கணும், இப்படி தான் போகணும் அப்படின்னு கண்டிஷன் எல்லாம் கிடையாது. நானே பகவான் கிருஷ்ணனோட அடையாள் தான். அதனால இங்கே வரவங்க அத்தனை பேரும் ஈஸ்வரனை தரிசனம் பண்ணிட்டு எங்கள் பூமியை மெரிச்சிட்டு போகிறதே பெரிய ஒரு புண்ணியமாக, ஒரு கைங்கரியமாக நினைக்கிறேன். வரவங்களுக்கு சேவையாகவும் செய்கிறேன்,
மினிமம் சார்ஜ் தான் வாங்குறேன். ஒரு ஆன்மீக பூதி பூமியில ஆன்மீக அம்மா. ஆமா. சொல்லுங்க, ஏசி மட்டும் எவ்வளவு வாங்குறீங்க? ஏசி மட்டும் மினிமம் 4 பேர் 3 பேருக்கு மேல இருந்தா 2000, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தா 1500 700 அவ்வளவுதான். அதான் அந்த இதை பொறுத்து, சீசனை பொறுத்து இருக்கு. சீசனை பொறுத்து. பௌர்ணமி ரொம்ப நாள்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. ஓகே. ஒரு 500 ரூபாய் கூடுதலா இருக்கும், வேற ஒண்ணு இல்ல. நான் ஏசி ரூம்ல 1000 ரூபாய் வாங்குவீங்களா? 1000 ரூபாய். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 1000 ரூபாய் தான். ஓகே. 2 3 பேர் 4 பேர் தங்குறாங்க அப்படின்னும் போது இன்னும் கூட சேர்த்து ஒரு 500 ரூபாய் வாங்குவோம். அப்படிதான், வேற எதுவும் அதிகமா ஆசைப்படுறது இல்லை. சரி. இப்ப வெளியூர்ல இருந்து வராங்கன்னா உங்கள்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா ரூம் புக் பண்ணிடுவீங்க? தாராளமா. நீங்க எந்த தேதிக்கு சொல்றீங்களோ அப்ப நாங்க வெக்கேட் பண்ணி ரெடியா வச்சிருக்கோம். இங்க பஸ் வசதி இருக்காமா கோயிலுக்கு? பஸ் நிறைய இருக்குது. ஆனா பெரியார் சாலையில விட்டுருவாங்க, மினி பஸ் விடுவாங்க அந்த மாதிரி நேரத்துல. நம்ம சேனல் பேர் சொல்லிட்டு வருவாங்க, அவங்களுக்கு தான் ரேட்டு கொஞ்சம் ஆளுங்க எல்லாம். நான் தான் சொல்றேன், பணத்தை சம்பாதிக்கணும்ன்ற நோக்கத்தோட பகவான் கிருஷ்ணன் மேல ஆணையா நான் கட்டல. என் பசங்க 3 பசங்க இருக்கிறாங்க, அவங்க பேரே வைக்கல, கிருஷ்ணா ரூம்ஸ் தான் வச்சுக்கிறேன். அதாவது வந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்டேக்கு தாராளமா வந்து நம்பி இங்க தங்கலாம். ஹைஜீனிக்கா இருக்கும். மெடிக்கல் காலேஜ்ல இருக்கிறதுல ஒருத்தர் யூஸ் பண்ண பெட்டை மறுபடியும் யாருமே யூஸ் பண்ணாத உடனே கிளீனா கிளாத்தா இது பண்ணி ஹைஜீனிக்கா வந்து சேஃப்டியா டிசீஸ் எதுவும் வராம சேஃப்டியா வந்து தங்கிட்டு போகலாம். சூப்பர், அருமை. தண்ணி குடிக்கிறதுக்கு என்கிட்ட இங்கே பிடிச்சிக்கலாம். நீங்க பாட்டில் தண்ணி வெளியே வாங்க தேவையில்ல, கேன் தண்ணி வாங்கி கவுத்து வச்சிருக்கிறேன். அம்மா பேசுறப்பே வாழ்க வளமுடன் சொல்லிட்டு தான் பேசுவாங்க போன்ல. ஆமா, எல்லாருமே வாழ்க வளமுடன், அவ்வளவுதான். நமக்கு ஸோ ஃப்ரெண்ட்லியா தான் இருந்துச்சு. என்கிட்டயுமே அப்படிதான் வந்து நல்லா பேசிட்டு இருந்தாங்க. என்ன ஊர்ல இருந்து வர அப்படி இப்படிலாம் கேட்டு பச்சை பயிரெல்லாம் எடுத்து வந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் வந்து கொடுத்தாங்க. ஆளுங்களை தெரியல நமக்கு, நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு ஹோட்டல் தங்கி இருக்கிற ஃபீலே இல்லை, வீட்டில் இருக்கிற தங்கி இருக்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. குறைகள்லாம் இருக்குது, சின்ன சின்ன குறைகள்லாம் இருக்குது. சின்ன பாத்ரூமு, ரூமில் வந்து டிவிலாம் கிடையாது. ஸோ சின்ன சின்ன குறைகள்லாம் இருக்குது. பட் நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம், இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறப்ப இந்த ப்ரைஸுக்கு இந்த ஹோட்டல் வந்து எனக்கு தெரிஞ்சு ஓகேன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா நான் 2 3 இடங்களில் போயிட்டு வந்தேன், அதனால் வந்து சொல்கிறேன். மெயினாக வந்து ரேட்டு, அவங்க அம்மாவுமே ரேட்டு சொல்லிட்டாங்க. நான் வந்து ஒரு ஆள் தான் தங்கியிருக்கேன், 500 வந்து பே பண்ணியிருக்கேன். ஒரு ஆள் 700 அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்லை பேரம் பேசி 500 கொடுங்க, நான் ஒரு ஆள் தான் தங்குறேன் அப்படிங்கிறத சொல்லி நான் வந்து 500க்கு வந்து கொடுத்துட்டு தங்கியிருக்கேன். ஏசி ரூம்லாம் தெரியும், அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ரேட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா 2 3 பேர்லாம் வந்தோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சார்ஜ் கொடுத்துட்டு நம்ம வந்து தங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க, நம்ம சொல்கிறது தான், நம்ம பேசுகிறது தான் இருக்குது. இந்த ஹோட்டலோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அப்புறம் லொக்கேஷன், இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹோட்டல் ஓகேவாக இருந்துச்சு. நீங்கள் தங்கிட்டு உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். இன்னும் திருவண்ணாமலையில் கோயில், ஃபுட்டு, இதை பற்றிலாம் வீடியோ போட்டிருக்கேன், அதுவுமே பாருங்கள். அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ.